Such beautiful eyes. Siricha. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு லிரிக்ஸ் சாங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீசெட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை இங்கே மேலே பாருங்கள், உங்களுக்கு இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம ப்ரீசெட் லிங்க்கை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்காகவே ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல ப்ரீசெட்டை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ரீசெட்டை வந்து ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு மேலே செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ அதுக்கு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிற வாட்டி நீங்கள் மொபைல் டேட்டாவை கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிரிக்ஸ்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதிலே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதையும் அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோஸை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா ரைட் சைடு அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸை ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ண தேவை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக நான் சொன்ன ஸ்டெப் பை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து நீங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 27 செகண்ட் இருக்குது. அந்த 27 செகண்டும் கரெக்டாக வந்து நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணியிருந்தோமோ ஃபோட்டோஸு அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்க்க கொஞ்சம் லுக்காக வந்து இருக்கும். அதனால் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க. ஃபேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக செட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லிரிக்ஸோட வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எஃபெக்ட் எல்லாமே நானே வந்து உங்களுக்கு இன்புட் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அதை ப்ரீசெட் லிங்க் அதாவது ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.